Dear students, a warm welcome to our allied statistics class today. Students, I hope you have all completed all the previous problems or the earlier problems I have posted in your Google Classroom. So try to complete as earlier as possible, right? Try to do all the problems, then only you will gain more practice in doing problems. Today also we shall continue the problems from Poisson distribution section, slightly different problems from the earlier problems. Okay, this is problem number example 8.32, page number 8.35. Example 8.32, page number 8.35. Let me read the problem. A manufacturer of cotton pins knows that 5% of his product is defective. So cotton pins, so pin விற்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவார் பின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதில் ஸோ மொத்தத்தில் 5% வந்து டிஃபெக்டிவாக இருக்கும், நிச்சயமாக மோனம் அழுங்கினதாட்டம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு மேனுஃபேக்சரர் அக்செப்ட் பண்ணுறாரு, ரைட்? தென் இஃப் ஹி செல்ஸ் காட்டன் பின்ஸ் இன் பாக்ஸஸ் ஆஃப் 100, ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் வந்து விற்கிறாரு இந்த காட்டன் பின்ஸை. எப்படி விற்கிறாரு? ஒவ்வொரு பாக்ஸாக விற்கிறாரு. ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் எவ்வளோ பின்ஸ் இருக்கும்? 100 பின்ஸ், ரைட்? ப்ராப்ளத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சொல்யூஷனில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் கேல்குலேஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி. அப்போ ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு, அவர் வந்து காட்டன் பின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. காட்டர் பின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு ஸோ மொத்த ப்ராடக்டில் வந்து 5% டிஃபெக்டிவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் எப்படி அதை விற்கிறாரு? ஒவ்வொரு பாக்ஸாக விற்கிறாரு. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ பின்ஸ் இருக்கும்? 100 பின்ஸ் இருக்கும், ரைட்? ஓகே. அண்ட் கேரண்டிஸ் தட் நாட் மோர் தேன் 10 பின்ஸ் வில் பி டிஃபெக்டிவ். இப்போ ஒரு பாக்ஸில் 100 பின் இருக்குதுன்னா இதில் 10 பின்ஸ், ஸோ 10க்கு மேலே உள்ள பின் வந்து டிஃபெக்டிவாக இருக்காது. நிச்சயமாக 10க்கு கீழே உள்ள பின்னு தான் டிஃபெக்டிவ். அதாவது 10 நம்பர் இருக்குது, 9 பின் வரைக்கும் டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 5% டிஃபெக்டிவ்னு சொல்கிறாரு. 100 பின்னை ஒரு பாக்ஸில் போட்டு அவர் விற்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 10 பின் வரைக்கும் டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு அவர் கேரண்டி பண்ணுறாரு இந்த மேனுஃபேக்சரர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி தட் a box will fail to meet the guaranteed quality? ஒரு பாக்ஸை எடுத்துப்போம், அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து கேரண்டீடு குவாலிட்டியை மீட் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. கேரண்டீடு குவாலிட்டியை மீட் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி இல்லை, கேரண்டீடு குவாலிட்டியை மீட் பண்ணாமல் ஃபெயில் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி. அவர் என்ன கேரண்டி பண்ணார்? 100 பின் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் 10 பின்னு வரைக்கும் தான் டிஃபெக்டிவாக இருக்கும். அப்போ அந்த அவர் சொல்லக்கூடிய கண்டிஷன் ஃபெயில் ஆகணும்னா என்ன மீனிங்? 10 பின்னை விட கூடுதல் பின்னு வந்து டிஃபெக்டிவ் உண்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10, 10 பின்னை விட கூடுதல் டிஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு உள்ள ப்ராபபிலிட்டி தான் நமக்கு கேட்டிருக்காரு. ஓகே, நவ் லெட் அஸ் கன்வெர்ட் திஸ் ப்ராப்ளம் இன்டு அவர் சிம்பிள்ஸ். நமக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸுக்கு நம்ம எல்லாம் மொத்தம் மாற்றிடும். அப்போ ஒரு பாக்ஸில் 100 பின்னு வச்சு அவர் விற்கிறார். அப்போ திஸ் n இஸ் ஸ்மால் n. நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அதெல்லாம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ n is equal to 100. ஒரு பாக்ஸில் 100 பின் இருக்கும், அதனால் n is equal to 100. அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு? மொத்தம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 5% வந்து டிஃபெக்டிவ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பின்ஸ் அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? P. ஸோ P எல்லாம் நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பின்ஸ் வந்து 5%. 5% என்னது? 5/100 அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். தென் மீன் லாம்டா ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா கூட நீங்கள் படிச்சிருக்கீங்க, n இன்ச்சு, ரைட்? மீன் கொடுக்கலன்னா மீன் கண்டுபிடிக்கிறது இதுதான் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 100 பின் இருக்குது, அப்போ அதுதான் n வேல்யூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் தான் என்னது? P. அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா we can write lambda, right? Now let x be the random variable which denote the defective pins. x வந்து random variable எதை denote பண்ணுவோம்? defective pins. நல்லா இருக்க பின்னை நம்ம இங்கே பேசலை, defective பின்னை தான் பேசுவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? 100 பின் இருக்க இடத்துல 10 பின்னுக்கு மேலே டிஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் அவர் சொல்லக்கூடியது தப்பு. அந்த இதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10. ஸோ அப்போ இது கண்டுபிடிக்க நமக்கு கஷ்டம். ஸோ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10.
right? 1 minus probability of x less than or equal to 2. So இனி நம்ம calculate பண்ணிடலாம். உங்களுக்கு நான் நிறைய ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தேன். 1 minus less than or equal to 10 ன்னு சொல்லும்போது probability of x equal to 0 plus probability of x equal to 1 plus etc plus probability of x is equal to 10. Right? So ஒன்னொன்றுக்கு probability value நமக்கு ஏற்கனவே தெரியும். e power minus lambda lambda power x by x factorial. ஒன்னொன்றுக்கு போடணும். x க்கு 0 னா 0 lambda power 0 by 0 factorial. அடுத்தது lambda square அப்படின்னு வரும். lambda நம்ம calculate பண்ணிடலாம். n into p substitute பண்ணும்போது இதுதான் ஆன்சர். ஆனால் உங்கள் புக்கில் அதை calculate பண்ணாலாம் போடலை, ஜஸ்ட் சம்மேஷன் போட்டு அந்த ஆன்சரை போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஆன்சரை போட்டுட்டா போதும், நோ ப்ராப்ளம். ஓகே, next is example 8.33. so this is example 8.32. ப்ராப்ளத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. a car hire firm has 2 cars. இப்போ கார்களை எல்லாம் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க 2 கார் வச்சிருக்காங்க. which it hires out day by day. டெய்லி 2ஐயும் வாடகைக்கு விடுவாங்க. the number of demands for a car on each day is distributed as Poisson distribution. அப்போ ஒவ்வொரு காருக்கும் டெய்லி உள்ள டிமாண்ட் தான் என்னது, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் விச் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் ஏ கார். அப்போ காருக்குள்ள டிமாண்ட் தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள். ஓகே, தட்ஸ் ஆல். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் இஸ் ஈக்குவல் டு 1.5. அப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். மீன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.5. அது ப்ராப்ளத்தை கொடுத்தாச்சு. தென் calculate the proportion of days on which neither car is used. so first case வந்து neither car is used அப்படினா ரெண்டு காருமே யூஸ் பண்ணாததுக்கு probability என்னது அப்படினு காட்டுறாங்க. ரெண்டு காருமே யூஸ் பண்ணல அப்படினு சொன்னா probability என்னது, probability of x is equal to 0. x is the random variable which denotes the number of demands for a car. அப்ப காருக்கு டிமாண்ட் இல்ல, ரெண்டு கார் யூஸ் பண்ணலன்னா என்ன மீனிங், கார் யாருமே கேட்கல, அப்போ டிமாண்ட் இல்லை, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார்முலா என்னது, e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸுக்கு என்ன போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.5. இது இருக்கிறது ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் கேஸ் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டேஸ் ஆன் விச் சம் டிமாண்ட் இஸ் ரெஃப்யூஸ்டு. ஸோ கொஞ்சம் டிமாண்ட் வந்துருக்கு, ஒரு நாள் நிறைய பேர் காரெல்லாம் கேட்டாங்க, ஆனால் இவங்க கார் கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க, டிமாண்டை ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அப்போ probability of x greater than 2. demand refuse பண்ணாங்க, so that is probability of x greater than 2. அது கண்டுபிடிக்க முடியாத கஷ்டம். so 1 minus probability of x less than or equal to 2. this is idea. 1 minus less than or equal to 2 na probability of x equal to 0, probability of x equal to 1 plus probability of x equal to 2. e power minus lambda lambda power x by x factorial. lambda தெரியும், ஒன்னொன்றுக்கு கரஸ்பாண்டிங்காக x வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க, you will have the answer. okay, next is example 8.34. an insurance company insures 4,000 people against loss of both eyes in a car accident. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கார் ஆக்சிடென்ட், ஸோ ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்களுடைய 2 ஐஸையும் அவங்க இழந்து போனாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, அதை இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 4,000 பீப்புளுக்கு வந்து ஸோ அவங்க ஒரு அந்த டிமாண்ட் வச்சுருக்காரு இன்சூரன்ஸ் கம்பெனி, 4,000 பேர் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு 2 ஐயையும் இழந்துட்டாங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் என் ரைட். okay, then in an accident based on previous data the rates were computed on the assumption that on the average of 10 persons in 1 lakh will have car accidents. ஸோ அவங்க பழைய டேட்டாவை எல்லாம் எடுத்து கம்பெனி இப்போ 4,000 பேரை எடுத்துட்டு அவங்களே ஆக்சிடெண்ட் நடக்கும்போது 2 ஐஸையும் இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறதா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி பழைய டேட்டா, அந்த கம்பெனியில் உள்ள பழைய டேட்டாவை எடுத்து போகும்போது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 1,00,000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் 10 பர்சன்ஸுக்கு இதே மாதிரி ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்கும். 1 lakh பீப்புள் இருக்கும்போது அதில் 10 பேருக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கும், ரைட். ஸோ அப்போ அந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து டினோட் த நம்பர் ஆஃப் கார் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு வச்சும்போது நமக்கு பி வந்து என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் கார் ஆக்சிடென்ட். அப்போ 1 lakh பீப்புள், 1 lakh பீப்புளில் எத்தனை பேருக்கு ஆவரேஜாக வருது, 10 பர்சன்ஸ்.
ஆக்சிடென்ட். அப்போ 1 lakhல 10 persons. அப்போ P கால்குலேட் பண்ணிடலாம். P தெரியும், N தெரியும். ஓகே, தென் ரெண்டு தெரிஞ்சாச்சுன்னா we can find out mean lambda. Lambda is equal to N. அதையும் கண்டுபிடிச்சு. ஓகே, will have a car accident each year that result in this type of injury, right? அவள் 4000 பேருக்கு 2 ஐஸும் பொய்யாச்சுன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுக்குறதாட்டு அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்க 4000 பேர். ஆனால் அந்த கம்பெனியுடைய ப்ரீவியஸ் டேட்டாவை எடுக்கும்போது 1 lakh பீப்புளில் 10 பேருக்கு இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அப்போ முதல்ல சொன்ன வேல்யூ ஸ்மால் என், ரெண்டாவது உள்ளது பி வேல்யூ, ரைட்? தென் we want to calculate what is the probability that more than 3 of the insured will collect on their policy in a given year. More than 3. So what's the probability that more than 3 of the insured, so the 4000 பேர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதுல more than 3 will collect on their policy in a given year. ஸோ 3 பேருக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, ரைட்? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3, ரைட்? அப்போ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்து 4000 பேர் இருக்காங்க. அப்போ அதில் 3 பேருக்கு மேலே உள்ளவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? 1 minus probability of x is then r equal to 3, right? Lambda தெரியும், calculate பண்ணியிருக்கோம் n into p ல. So this is 1 minus probability of x equal to 0 plus probability of x is equal to 1 plus probability of x equal to 2 plus probability of x is equal to 2. Calculate பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோ. ஓகே, then next problem. A manufacturer who produces medicine bottles. So ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு, அவர் பாட்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. finds that 0.1% of the bottles are defective. 0.1% of the bottles are defective. ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு, அவர் பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிக்கிறாரு, எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மொத்தம் உள்ளதில் 0.1% பாட்டில் வந்து டிஃபெக்டிவ் உள்ள பாட்டிலாக இருக்குது அப்படி. த பாட்டில்ஸ் ஆர் பேக்டு இன் ஏ பாக்ஸஸ் ஆஃப் கண்டெய்னிங் 500 பாட்டில்ஸ். ஸோ அவர் விற்கிறது எப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே 500 பாட்டில் வச்சு அவர் விற்கிறார். ஏ ட்ரக் மேனுஃபேக்சரர் பைஸ் 100 பாக்ஸஸ். ஒரு பாக்ஸுக்குள்ளே எத்தனை பாட்டில் இருக்கும்? 500 பாட்டில்ஸ். அப்படி 100 பாக்ஸஸை ஒருத்தர் வாங்குறாரு, ரைட்? யூஸிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் ஹவு மெனி பாக்ஸஸ் வில் கண்டெயின் நோ டிஃபெக்டிவ் அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்வெர்ட் அவர் ப்ராப்ளம் இன்டு சிம்பிள்ஸ். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சிம்பிள்ஸ். A manufacturer produces medicine bottles, finds that 0.1% of the bottles are defective. So probability of defective bottles அப்படின்னு வச்சுக்கோங்க, right? Probability of defective bottles. So P is equal to 0.1%. இது எப்படி எழுதலாம்? 0.1/100 போட்டு P கண்டுபிடிச்சிடலாம். தென் அடுத்து ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் எவ்வளோ பாட்டில் இருக்குது? within each box 500 bottles. So ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் 500 bottles இருக்கு. So இப்போ n is equal to 500, right? And ஒருத்தர் வந்து எத்தனை பாக்ஸ் வாங்குறாரு? 100 பாக்ஸஸ் வாங்குறாரு. அப்போ கேபிட்டல் n is equal to 100. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள். அவர் விற்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 500 பாட்டில், அதான் ஸ்மால் n. மொத்தமாக அவர் விற்றது, இன்னொருத்தர் ஆளுக்கு விற்றது வந்து எவ்வளவு? 100 பாக்ஸஸ். பாட்டில்ஸ் இல்லை, 100 பாக்ஸஸ். ஓகே, now we have to calculate all the probabilities. We know n, p, so we can calculate lambda which is equal to n. Now case 1 is, we want to calculate how many boxes will contain no defective bottles. நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிடணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பாட்டில்ஸ் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பாக்ஸஸ் வில் ஹாவ் டிஃபெக்டிவ் பாட்டில்ஸ். அப்போ முதல்ல நம்ம ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்கோ அது வந்து மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோ, ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பாட்டில்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பாட்டில்ஸ். நோ டிஃபெக்டிவ் பாட்டில்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப், ஓகே, நோ டிஃபெக்டிவ். டிஃபெக்ட் ஒன்றுமே கிடையாது.
probability of no defective bottles. X வந்துறது random variable அத முதல்ல fix பண்ணிக்கணும். X be the random variable denoting the defective bottles. அப்ப defective இல்ல அப்படினு சொல்லும்போது என்ன கண்டுபிடிக்கணும்? probability of x is equal to c. அது ஃபார்முலா என்னது? e power minus lambda lambda power x by x factorial. lambda கண்டுபிடிச்சிடலாம். x க்கு 0 போட்டுடலாம். அப்ப இது வேல்யூ கிடைக்குமா? இனி number of bottles with no defective bottles. Sorry, number of boxes. Number of boxes. Probability இல்ல நம்ம கேட்டிருக்கிறது number of boxes with no defective bottles. No defective bottles. மேல கண்டுபிடிச்சிருக்கோம்ல probability value. அந்த probability value total number of boxes 100 வந்து வருது. Right? அவ்வளவுதான். Okay, second case, at least 2 defective bottles. At least 2 defective bottles. இதுல probability இல்ல number of boxes having at least 2 defective bottles. So அப்ப நீங்க முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு probability கண்டுபிடிக்கணும். Probability of having at least 2 bottles. Probability of having at least 2 bottles. So குறைஞ்சது 2 பாட்டில் ஆகுது. So that is equal to இதை எப்படி எழுதலாம்? 1 minus probability of x less than 2. greater than or equal to 2 போடுறது மாத்தி போட்டுக்கலாம். So that is equal to 1 minus probability of x is equal to 0 plus probability of x is equal to 1. அடுத்து 2 வருமா? வர less than 2. Right? அப்போ இந்த probability கண்டுபிடிச்சிட்டு அதை 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா you will have the number of boxes. Okay, that's all. Next problem. 6 coins are tossed. Problem number 8.36. 6 coins are tossed 6,400 times. 6 காயின் இருக்கு. அந்த காயினை எல்லாம் எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு டாஸ் பண்றாங்க? 6,400 டைம்ஸ்க்கு டாஸ் பண்றாங்க. ரைட்? Using Poisson distribution finds the approximate probability of getting 6 heads or times. So probability of getting 6 heads அப்படினு சொல்லும்போது so இது வந்து n வேல்யூ. ரைட்? எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் n. probability of having 6 heads அப்படினு சொல்லும்போது 1/2 the whole power 6. காயினை டாஸ் பண்ணும்போது probability என்னது 1/2. அப்ப 6 headsனா 1/2 the whole power 6. நமக்கு என்ன வேணும்? probability of getting 6 heads or number of times. So அப்ப நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது probability of x is equal to r. x small x இருக்கிற இடத்துல r போடணும் and lambda கண்டுபிடிக்கணும். p தெரியும், n தெரியும். lambda is equal to n. கண்டுபிடிச்சாச்சுன்னா you can write. Okay? So that is the problem. Then next. Example 8.37. In a book of 520 pages, 390 typographical errors occurs. ஒரு புக்கில் 520 பேஜ் இருக்குது. அதில் 390 பேஜஸில் வந்து எரர் இருக்குது. ரைட்? ஓகே. Assuming the Poisson law for the number of errors by pages, அப்போ x be the random variable denoting number of errors. Find the probability that a random sample of 5 pages will contain no errors. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை பேஜஸ் உண்டு? 520 பேஜஸ் இருக்குது. ஸோ அதில் 390 பேஜஸில் எரர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 520 பேஜஸ். ஸோ அதில் 390 பேஜஸில் எரர்ஸ் இருக்குது. இதுதான் என்னது நம்மளுடைய லாம்டா வேல்யூ. ஓகே, லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தென் நம்ம எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட்டிங் நம்பர் ஆஃப் எரர்ஸ் அதுவும் எழுதிடுறோம். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ரேண்டம் சேம்பிள் ஆஃப் பேஜஸ் ஹேவிங் நோ எரர்ஸ். ஒரு பேஜுக்கு எரர் இல்லை, நமக்கு 5 பேஜஸ்க்கு எரர் வேணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் நோ எரர்ஸ் இன் எ சிங்கிள் பேஜ். இப்போ ஒரே ஒரு பேஜில் எரர் இல்லை, நோ எரர் இன் எ சிங்கிள் பேஜ்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னா எக்ஸ் தான் நம்பர் ஆஃப் எரர்ஸை டினோட் பண்ணோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஆனால் நமக்கு இங்கே எத்தனை பேஜில் வேணும்? 5 பேஜஸில் வேணும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 த ஹோல் பவர் 5 வரும். Probability of x equal to 0 na e power minus lambda lambda power x by x factorial the whole power, right? One page number of errors, probability of having errors in a single page na probability of x equal to 0. நமக்கு மொத்தமா 5 பேஜ் வேணும். அப்ப whole power 5 போடணும். x is equal to 0 போடுங்க. lambda க்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி போடுங்க. You will have the answer. Okay? Then one more problem.
இந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் நான் உங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி செய்து கொடுத்தேன். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே மெத்தடில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், ரைட்? given x is a Poisson variant such that p of x is equal to 2 is equal to 9 into p of x is equal to 4 plus 90 into p of x is equal to 6. We have to find mean lambda, mean of x, beta 1, beta 2, etc. etc. Okay, right? Given p of x is equal to 2 is equal to probability of x is equal to 2 is equal to 9 into probability of x is equal to 4, 9 into probability of x is equal to 4 plus 90 into probability of x is equal to 6. இதை நமக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வேல்யூஸ் லாம்டா எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சோம். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம நிறைய செய்துட்டோம். probability of x is equal to 2 e power minus lambda, lambda power x னா lambda power 2 by 2 factorial plus 9 into equal to 9 into probability of x is equal to 4 e power minus lambda, lambda power 4 x to 4 factorial plus 90 into e power minus lambda, lambda power 6 by 6 factorial. Okay, இதை simplify பண்ணுங்க. Find out the value ஒரு quadratic equation lambda வரும். அதை simplify பண்ணியாச்சுன்னா you will have the value of lambda. mean lambda கிடைக்கும். then from that beta 1 கண்டுபிடிச்சிடலாம். beta 1 is 1 by mean. ஸோ அதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, that's all for today's class. Thank you students.